வணக்கம். அமைச்சர் சரத் அவர்களுடைய நண்பன் சரண் ஜெயராமன் கைது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். சரண் ஜெயராமன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல தாவேக்கவுக்கு எதிராக திமுக ஆதரவாளரா தன்னை அடையாளப்படுத்திட்டு அநாகரிகமான போக்குல அநாகரிகமான பேச்சுல செயல்படக்கூடிய ஒரு ஜென்சி திமுக ஆதரவாளர் அப்படின்னு அறியப்படுற ஒரு நபர் தான் சரண் ஜெயராமன். ஸோ இவர் அமைச்சர் சரத் அவருடைய நண்பன், வகுப்பு தோழன் அப்படிங்கிறத காரணத்துக்காகவும் சரத் அவர்களுடைய அந்த காணொலி, அவர் ட்ரக் யூஸ் பண்ணாரு இல்லையா சேப்பாக் ஸ்டேடியத்தில், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த காணொலி எல்லாம் இவர் தான் வெளியிட்டாரு. வகுப்பு தோழன் அப்படிங்கிறதுனால அதுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைத்தளங்களை பரவிச்சு. அதை தாவேக்கனுடைய பெண் ஆதரவாளர்கள் உட்பட அதை உறுதிப்படுத்துற வகையில அவங்களுடைய தரப்பு வாதங்களை அவங்க முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கிற வகையில இவர் அதே தாவேக்க பெண் ஆதரவாளர்களை ரொம்ப அநாகரிகமான போக்குல நிறைய வசைப்பாடுதல்கள், வார்த்தைகள் தவறாக அநாகரிகமாக பயன்படுத்தியது மட்டும் இல்லாம அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளேயும் சில விஷயங்களை அவதூறு பரப்புற வகையிலையும் அவர் பேசி இருக்கிறாரு, பாடி ஷேமிங் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதே தாவேக்க பெண் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்தாங்க. அதுக்கும் இவர் பதிலடி கொடுத்திருந்தார். அப்பவும் சமூக வலைத்தளங்களை தொடர்ச்சியாக அவர் தாவேக்கவை விமர்சனம் பண்றதை தாண்டி தாவேக்கவனுடைய ஆதரவாளர்களை யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்நிலையில கொளத்தூரை சேர்ந்த லூர்து சகாய மேரி அவங்களையும் தனிப்பட்ட முறையில தனி மனித தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையிலையும் சமூக வலைத்தளங்கள்ல அவதூறு பரப்பி இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில அவங்க தொடுத்த புகாரின் காரணமாக அவர் மேல நடவடிக்கை எடுக்கிற வகையில கொளத்தூர் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம். அண்மையில கூட நமக்கு ஒரு நேர்காணல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. அது உண்மையா தவறா அப்படிங்கிற ஆராயறதுக்குள்ள நிறைய சமூக வலைத்தளங்கள்ல பிரச்சனைகள் அதிகமாகி இவருக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. ஸோ காவல்துறை இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.